Tomatoes நல்லா பாயில் ஆயிடுச்சு. ஸோ இந்த பாயில் Hi friends, welcome to Sophie Kitchen. இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பன்னீர் வச்சு ஒரு சப்பாத்தி ரோல் அது ஃப்ராங்கி கூட சொன்னோம். அது ஃபர்ஸ்ட் கடாயை வச்சுட்டு அது கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு ஆனியன் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு குட்டியா கட் பண்ணிக்கோங்க. அது ஒரு ஆனியன் எடுத்துட்டேன். ஆனியன் நல்லா வதங்கட்டும். இது கூட வந்து கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கினதுக்கு அப்புறம் நான் வந்து சின்ன தக்காளியாக ஒரு 2 தக்காளி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். நல்ல மையாக அரைச்சிக்கோங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம துருகி வச்சுருக்க பன்னீர் சேர்த்துக்கோங்க. பன்னீர் கொஞ்சம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துக்கா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, கம்மியாக சேர்த்துக்காலும் சேர்த்துக்கோங்க. இந்த பன்னீர் வச்சு தான் ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ இது போட்டு ஒரு நிமிஷம் எல்லா இடத்துல கலர் வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி மாவு பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம். சப்பாத்தி செய்யப்போகிறோம். நம்ம சப்பாத்தி மாவு செய்கிற வீடியோ ஏற்கனவே யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். உங்களுக்கு அந்த மாவு பிசைஞ்சு செய்கிறது எப்படி செய்யணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ சப்பாத்தி உங்களுக்கு இந்த மாதிரி மாவு சாஃப்டாக பிசையணும் அப்படின்னா நீங்கள் Sophie Kitchen யூடியூப் சேனல் போய் பாருங்கள். அதில் இருக்குது பாருங்கள். இந்த சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த தோசைகளில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எண்ணெய் வேணால் நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம், பட்டர் வேணால் பட்டர் சேர்த்துக்கலாம். குழந்தைங்க கொடுக்க போகிறோம்னா எண்ணெய் சேர்க்கலாம், பட்டர் சேர்த்துக்கலாம். தவா வந்து சிம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து முட்டை 2 முட்டை அதுக்கு உப்பு கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அது கொஞ்சமாக உப்பு வச்சுக்கோங்க, சிம் வச்சுக்கோங்க. இது மேலே என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல இந்த மசாலா அதை அப்படியே என்னால் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க, எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. இது மேலே நான் ஒரு பக்கம் கொஞ்சம் லைட்டாகவும் ஒரு பக்கம் நல்லாவும் வெந்திருக்கும். இப்போ நல்லா வெந்த பக்கத்தை இது மேலே வைங்க. இது அப்படியே கை வச்சுருக்கேன். லைட்டாக சூடும் பார்த்து கை கொத்துற போது. ஏன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து எக்கு இது பண்ணிவிட்டு அப்புறம் மசாலானா அந்த மசாலா வந்து கீழே கொட்டவே கொட்டாது. உங்களுக்கு அந்த சப்பாத்தியோட நல்லா வரும். நல்லா கட்டுக்கோங்க. இப்போ எக்கு வெந்ததுக்கப்புறம் இதை திருப்பி விடுங்க. திருப்பிட்டு அந்த சைடும் கொஞ்சம் சப்பாத்தி வேகட்டும். இதுக்கு மேலே உங்களுக்கு எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை பட்டர் வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம பட்டர் போட்டுருக்கோம். உங்களுக்கு இன்னும் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க.